அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு முத்திரை பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் இந்த கிரானிக் டிசீஸ்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நமக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணோம். இப்போ இதே போல் ஒரு சமதளமான தரை விரிப்பில் உட்காந்துக்கிறோம், நிமிர்ந்த நிலையில் உட்காந்துக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்க சின்முத்ரா வச்சுக்கிறோம். சின்முத்ரா இப்படி வச்சுக்கிறோம், கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த முத்திரையில் ஒரு 3 நிமிஷம் நம்ம இருக்கிறோம். இப்போ நான் முத்திரா பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ், listen your breathing. மூணு நிமிஷம் முடிஞ்ச பிறகு நல்லா கையை உஷ்ணப்படுத்தி முகத்தை மூடி கண்ணை மெதுவாக திறந்து உள்ளங்கை பார்க்குறோம். 3 நிமிஷம் இந்த பயிற்சியில் நம்ம ஈடுபண்ணுங்க. இது சின்முத்ரா. அடுத்த இன்னும் 2 பயிற்சி இதுலேயும் முத்ரா பயிற்சி தொடர்ந்து பண்ணணும். அடுத்தது ஒரு 3 நிமிஷம், அதுக்கடுத்து ஒரு 4 நிமிஷம். டோட்டலாக இது 10 மினிட்ஸ் வரும். இந்த 3 பயிற்சி முடிச்சுட்டு இதை என்ன பண்ணும், என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்துகிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்த முத்ரா நம்ம போயிடுறோம். இது இப்போ நம்ம பண்ணது சின்முத்ரா. அடுத்தது க்ளீனிங் முத்ரா. இது என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி நிமிர்ந்து நேராக உட்காந்துக்கணும். கட்டை விரலை கொண்டு மோதிர விரலுக்கு அடிப்பகுதியில் அப்படியே டச் பண்ணிக்கணும். மற்ற 4 விரல்களும் இப்படி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கலாம். நிமிர்ந்து நம்ம உட்காந்துக்கிறோம். இப்போ நம்ம கண்ணை மூடிக்கிறோம். ஒவ்வொரு தடவை நம்ம கண்ணை மூடும்போதும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்லாம் உள்ளே போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும்போது நம்ம மனம், உடல், புத்தியில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். 3 நிமிடம் இந்த நிலையில் நம்ம இருக்கணும். மூன்று நிமிஷம் முடிஞ்சவுடனே கைகள் ரெண்டையும் இணைச்சி நல்லா உஷ்ணப்படுத்தி முகத்தோடு வச்சு மூடி மெதுவாக கண்ணை திறந்து உள்ளங்கையை பார்த்துடலாம். இப்போ நம்ம பண்ண இந்த முத்திரையின் பெயர் கழிவு நீக்க முத்திரைங்க. முதல்ல சின்முத்ரா பண்ணோம், இப்போ கழிவு நீக்க முத்திரை பண்ணோம். இதனுடைய விளக்கங்களை நம்ம அடுத்த முத்திரையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 3ஆவதாக ஒரு முத்திரை நம்ம பண்ண போகிறோம். மொத்தத்தில் இந்த 3 முத்திரையும் நம்ம கண்டினியூவாக பண்ணணும். இப்போ பண்ண போகிற முத்திரையினுடைய பெயர் பார்த்திங்கன்னா இதேமாதிரி நேரான நிலையில் உட்காந்துக்கணும். கையில் மேல் நோக்கி வச்சுட்டு சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல் அப்படி இப்படி அணைச்சிடணும். ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் நேராக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதுக்கு பேர் பிராணமுத்ரா. இப்போ நம்ம பிராணமுத்ரா பழக போகிறோம். மெதுவாக கண்ணை மூடிக்கலாம். நம்ம சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கலாம். நாலு நிமிஷம் முடிஞ்ச உடனே நல்லா கையில் உஷ்ணப்படுத்தி முகத்தை மூடி கண்ணை மெதுவாக திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 முத்திரைகள் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சின்முத்ரா 3 நிமிஷம், அதுக்கப்புறம் கழிவு நீக்க முத்ரா 3 நிமிஷம், பிராணமுத்ரா 4 நிமிஷம். டோட்டலாக 10 மினிட்ஸ் இந்த பயிற்சியில் நம்ம இருக்கணும். சின்முத்ரா என்ன பண்ணுது, அந்த செட்டிங் பொசிஷனில் உட்காந்தோடனே பிரபஞ்ச ஆற்றலை ஃபுல்லாக நம்ம உடம்பு உள்வாங்க ஆரம்பிச்சிருது. ஆற்றலை உடம்பு சேமிக்குது. அடுத்தது கழிவு நீக்க முத்ரா பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா ஆற்றலை சேமிச்சிருது, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேற்றுது. கழிவுகள்லாம் வெளியேறின பிறகு 3 நிமிஷம் முடிஞ்சோடனே திரும்ப பிராணமுத்ராவுக்கு வந்துடுறோம். இப்போ சுத்தப்படுத்தப்பட்ட பிராணசக்தியாக உடம்புல நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம உடம்புல ஓவரால் பாடியிலையும் சர்க்குலேட் பண்ணுற விஷயத்தை உச்சி முதல் பாதம் வரை இதை எல்லா பக்கமும் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்குற இந்த எனர்ஜியை கொண்டு சேர்க்குற வேலையை இந்த பிராணமுத்ரா பண்ணுதுங்க. இந்த முத்திரை 3 பயிற்சியை நம்ம தொடர்ந்து 10 நிமிஷம் பண்ணணும். 3 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது இது அபரிமிதமான ஒரு எனர்ஜியை உடம்புக்கு கொடுக்குது. இந்த கிரானிக் டிசீஸுங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக இதை குணப்படுத்துறதை நம்ம உணர முடியும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யோகி சிவானந்தம். வாழ்க நலமுடன்.